ரேடியோக்காரன் வேறு பாருந்து விட்டு போயிட்டானப்பா. இந்த மானை இறங்கிட்டு வரணும் போகணுங்க. ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் இறங்கிட்டு வரணும் போகிறேன். சரி சரி. இப்போ 5 கூட அந்த பையன் இருந்தாப்புல 5 இடத்துல செட்டு ஓடுது. செட்டு இடத்துல இறங்கி விட போகிறேன். இந்த மாதிரி கணக்கு. இது பேர் என்ன ஒரு என்ன சந்தனாதி தைலம். சந்தனாதி. இந்த குழம்பு புத்தகம் முழுமுக்கு அதில் இருக்கு. சரிக்கிறார்ல. சிலுவை ஆயிடுச்சு வரு. ஒரு கோயில் வளர்த்துக்கா போகும்போது சாமி கும்பிடுவேன். கும்பிடும்போது அபிஷேகம் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க என்னன்றத இப்ப கவனம் போறாம அதுல இருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிறது. சாமி இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு வாழை இல்ல இந்த வெள்ளரிக்கம் பூ கட்டை கொடுத்துருக்கேன். அதை மட்டும் வாங்கிட்டு அந்த பெருமைன்னு சொல்லி ஒரு கடை வச்சிருக்கேன். ஆமா தெரியுமில்ல உங்களுக்கு. அந்த பல்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன். 2 கொண்டு வந்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். சாமி மைக் செட் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள அவர் வந்தாலும் நாங்கள் விவரம் சொல்லிக்கலாம். ஏன்னா பூஜைகள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்துடுங்க. ஆமாம் நேற்று இருந்து அவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு ஒரு விஷயமா செஞ்சுருக்கீங்க. ஆமாம் அந்த பூஜைக்குள்ளே வரும்போது வந்துடுங்க நீங்கள். சஞ்சய் வாப்பா சஞ்சய். என்ன காலைல யாரோ சாப்பிட்டு காசு இல்லை நம்ம கத்திக்கிறோம். சரி அப்படி ஒரு கஷ்டப்பட்டு வராமல் இருந்து நம்ம கவலையாக இருக்கும்ல. வரலனாலே ஆச்சரியம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை வந்து வர்றதை ஏற்றுக்கலாம். வரலன்னு நினைச்சோம்னா இன்னைக்கு என்னடா பிரச்சனை வந்து வராமல் இருக்கே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படலாம். வேற எவ்வளோ பிரச்சனை. முந்தானத்து மதியம் ஒரு ஆள் வந்து முகமா கறி சாப்பாடு போத ஓட்டா வயிறு எதுவும் ஒன்றா பிடிச்சிடல. சாப்பிட்டா அதாவது கவனமா வாங்கிட்டா நம்ம கணக்கு இல்லைன்னா அது அண்ணா கணக்கு சேர்த்துக்க வேண்டிய. இன்னும் நேற்று ஒரு 2 தோசை ஒரு ஆம்பளை திட்டு இன்னும் வந்து காசு தரட்டு ஓட்டா. நான் போவேன் சாமி. சரி சாமி போயிட்டோம். சஞ்சய் இருக்காப்புல பொறுப்பு ஒப்படைச்சிட்டான். ஆமா சரி பார்த்துக்கிறேன். இது மண்டபம் அதெல்லாம். ஆமாம் சாமி புளியோதரை சக்கரை பொங்கல் அண்ணான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் அவசியம் பண்ணுற வரைக்கும் அப்புறம் போட்டுக்கிறோம் ரெடியா. இல்லை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுவோம்ப்பா ரெடியா. துப்பாட்டி வச்சிரு. நீ மணி அடிச்சிருந்தியானே நான் பெண்ணிக்கு இருக்குன்னு இல்லைன்னா சான்று தந்துருப்பேன். கடையில் இருக்கா? ஆமாம் கடையில் இருக்குல்ல. கடையில் இருந்தால் ஒரு வினோத்து போன அடிச்சு அதுதான் வினோத்துட்டு சொன்னால் எடுத்து வந்துடும். கடையில் அந்த சாண்டு இங்கே ஒன்று அங்கே வீட்டில் ஒன்று அடி எடுத்து நம்ம வச்சு விட்டோம்னா வாட்டுக்கு. பக்கத்துல முரு